இத்தனை வருஷமா வெளியில சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட டிக்னிட்டி போயிடக்கூடாது. குழந்தைங்க வளர்ற வரைக்கும் தே ஆர் வெயிட்டிங். ஏன்னா குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டோம், இப்பவே பிரிஞ்சுட்டோன்னா அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க? இல்லை எங்கள் அப்பா ரொம்ப கெட்டவர், இல்லை எங்கள் அம்மா ரொம்ப தப்பானவங்க, இந்த மாதிரியான ஒரு சூழலை வரும். இப்போ 2 பேருமே அந்த கடமையிலேருந்து தவறாமல் அந்த சர்டன் பீரியட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடும் குழந்தைங்களுக்கு யார் மேலே தப்பு இருக்குது. ஸோ அம்மா தான் இத்தனை நாளாக டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பா தான் இத்தனை வருஷமா சாக்ரிஃபை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்துடும். என்ன சொல்லிட்டாங்க? என்னோட கடமை வளர்த்தாச்சு, இனி இதுக்கப்புறமும் உங்கள் அப்பாவோட பொய்யான ஒரு வாழ்க்கையோ இல்லை உங்கள் அம்மா கிட்ட இதுக்கப்புறம் ஒரு பொய்யான வாழ்க்கையோ வாழ நான் தயாராக இல்லை, என்னை விடுங்கப்பா, நான் ஃப்ரீயாக போகிறேன். இதுதான் கன்க்ளூஷனாக அவங்க மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஏஜ் ஆஃப் க்ரைட்டீரியாவில் வரக்கூடிய பீப்புள்ஸ் வந்து டிவோர்ஸ் கேட்கறதுக்கு ரீசன் இதுதான். ஃபேமிலிஸோட டாமினேஷன். லைக் அவங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் அவங்க வந்து எஃபிஷியன்ட் பர்சன்ஸாக இருந்தாலுமே ஃபேமிலி பர்சன்ஸ் முன்னாடி ரொம்ப வந்து அடிமைத்தனமாக ட்ரீட் பண்ணணும். உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ ஜீரோ. இது நான் சொல்கிறது நாட் ஓன்லி லேடிஸ், ஜென்ஸை கூட தான். நீ போன தடவை பிஸ்னஸ் பண்ணணும், கிடிக்கிறேன் தைக்கிறேன்னு எல்லாத்தையும் வாங்கினல, இந்த தடவை ஜீரோவில் வந்து நிற்கிறேன். எங்கள் அப்பா முகத்தை நான் எப்படி முடிப்பேன்? ஏன்னா அந்த முகத்தில் எப்படி முடிப்பேன்? உனக்காக எவங்கிட்டயோ போய் கையெழுந்தி காசு வாங்கிட்டு வந்தாலே இப்போ அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? இது வந்து ஒன் ஆஃப் கேட்டகரி. இந்த சைடு என்ன சொல்லுவாங்க? நீ பெரிய விளையாட்டை அவ்வளோ வாயடிச்ச, இப்போ நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஆனால் நான் வேலைக்கு போனால் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணிவிடுவேன்னா, நீ வேலைக்கு போய் என்ன பண்ண? ஒன்றுமே இல்லை, உனக்கானதை பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு அவங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய அன்பையும் அந்த புரிதல் இல்லாமல் என்ன பண்ணுறது? ஹெசிடேட் பண்ணுறது, பர்சனல் விஷயங்களை கொண்டு போயிட்டு ஆஃபீஸ் மெம்பர்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுறது, அவங்க கொடுக்குற ஐடியாஸை கொண்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஃபேமிலிஸ்குள்ளே. ஸோ தேர்ட் பர்சன்ஸ்குள்ளே வந்துட்டு நிறைய ஷேரிங். அவங்க என்ன பண்ணுவாங்க? சம்மந்தம் இல்லாமல் இவங்களுக்கு கால் பண்ணி, ஏன்னா இத்தனை நாளாக சொல்லவே இல்லை, உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, எங்கள்கிட்ட தெரியவே தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது எல்லாமே தேர்ட் பர்சனோடைய இன்டர்ஃபேஸ் வரும்போது அவங்களுக்குள்ள விரிசல் இன்னுமே வந்து அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. எனக்கான காலம் வரும் 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 வெயிட் பண்ணி பார்க்கும்போது குழந்தைங்க வளர்ந்துறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியுது அவங்களோட லைஃப் எப்படி சஸ்டெயின் பண்ணணும், அம்மா அப்பா அப்படி என்ன மாதிரியான விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க, இனி அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணணுமா வேணாமா, இல்லை நமக்கு அம்மா அப்பா வேணுமான்ற முடிவு அந்த குழந்தைங்களுக்கு எடுக்க வரும்போது ஓகே ரைட். ஆனால் அப்போவுமே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாலுமே கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலாவோ இல்லை வேறு மாதிரி என்ன வந்து ஹெல்ப் பண்ணாலும் தே ஆர் ரெடி டு ஹெல்ப். அந்த அம்மாவா என்னைக்கா இருந்தாலும் நான் தான் அம்மா, அவங்க தான் அப்பா, அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த ஏஜ் ப்ளஸில் இருக்கக்கூடியவங்க ஓகே. ஆனால் இப்போ ஒரு யங் ஏஜ்லேயே வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குறாங்கும் போது, இல்லை என்னோட அசட் நான் எதுவும் அவங்களுக்கு தரமாட்டேன், அவங்க கொண்டு வந்தது எங்களுக்கு கொண்டு வந்தாங்க, அதோட செலவாயிடுச்சு, அப்படி சொல்றவங்களும் இருப்பாங்க இல்லையா? இப்படி எதுவுமே தரமாட்டேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சட்டம் என்ன விஷயங்களை சொல்லுது? இதையும் தரமாட்டேன்னு சொல்லவே முடியாது இல்லையா? இப்போ இங்க டிமாண்ட் இல்லாம உங்களுக்கு அங்க வரவே வராது. அவங்களா விரும்பி போடக்கூடிய விஷயங்கள் வந்து வேற. பட் அவங்க ஒரு டிமாண்ட் வச்சிருப்பாங்கல்ல, எங்களுக்கு இவ்வளவு சவர நகை வேணும், எங்களுக்கு இந்த பிராண்ட் ஆஃப் கார் தான் வேணும். சில பேர் வாட்ச் கொண்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் கொண்டு எனக்கு இந்த டைப் ஆஃப்ல இந்த கலர் ஷேட்ல தான் எனக்கு வாட்ச் வேணும். பொண்ணுங்களுமே கேட்குறாங்க. மேக்கப் போடுற செலவை மாப்பிள்ளை வீடு தான் எடுத்துக்கணும், அது எப்படி அவங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மணவரையில் வந்து அந்த புடவையோட ப்ளவுஸை சேர்த்து வைக்கணும். பொண்ணு ஆரி ஒர்க்குக்காக ப்ளவுஸை வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு பழக்கமே இல்லை. நீ என்னம்மா ப்ளவுஸ் தைக்கவே 6000 ரூபாய் கேட்குற, அவ்வளோ காசுல மருமக எங்களுக்கு வேணாம், நிச்சயதார்த்தத்தோட கல்யாணம். ஐயோ, அந்த மேரேஜ் ப்ராசஸ்க்கே அது போல. நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆரி பிளவுஸ்க்கு வந்து நாங்கள் இந்த இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஏமா ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு எதுக்குமா இவ்வளோ கொடுக்கணும் நாங்கள்? அதுவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பிஃபோராகவே, ஏன்னா அவங்களுடைய கஸ்டம்ஸ் படி குலதெய்வத்தில் வச்சு பெரியவங்ககிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டுலாம் பண்ணணுன்ற அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. இந்த பிளவுஸுக்காக மேரேஜ் ப்ராசஸ் போனது அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. அது மேரேஜாகவே ஆகலை. அது மேரேஜ் ஆகலை. ஆரியவருக்கு போட்டது கல்யாணத்தை நிப்பாட்டுது. ஏமா இவ்வளோ எக்ஸ்பென்ஸ், ஒரு நாள் கூத்துக்காக நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போவே இப்படி இருக்கீங்க, நாளைக்கு ஃபேமிலிக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படின்னு அவங்களோட தாட்டில் இருந்து அதை யோசிச்சதுனால அந்த பொண்ணுமே ஓகே ஐ எம் சேஃப், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ இது அரேஞ்ச் மேரேஜுங்கும் போது ஒரு கேட்டகரி, அதே லவ் மேரேஜுங்கும் போது ஒரு கேட்டகரி. ஒரு கட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு அதிகமாக லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க தான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. இன்னைக்கு சினாரியோ என்ன சொல்லுது? யார் அதிகமாக டிவோர்ஸ் பண்ணுறது? மேரேஜ் பண்ணிட்டாலே அடுத்து டிவோர்ஸ்ன்ற ப்ராசஸ்க்கு தான் போகிறாங்க. இல்லை அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த கான்செப்டை விட்டுறலான்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். மெயின் திங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டி சுயநலம் அதிகமாகிடுச்சு, செல்ஃபிஷ். நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், நீ மட்டும் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நீயும் என்னை புரிஞ்சுக்கணும், நானும் என்னை புரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஒரு தாட்டு போய், நீ வந்து நான் சொல்கிறத கேளு,
நான் என்ன சொன்னது ஃபர்ஸ்ட் கேளு அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு இதுவாயிடுச்சு. இப்ப கேட்காமலே நீ ஒரு டெசிஷன் எடுக்காத, யூஆர் நாட் அ ரைட் பர்சன், என்னோட லைஃப்ல வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீ ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாமினேஷன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சு. அட்வொகேட் அண்ட் பேச்சாளரும் கூடங்கிறதுனால உங்ககிட்ட இந்த ஒரு கொஸ்டின்,